அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபார்முலாஸ் என்ற டாப்பிக்குள்ள உள்ள டூல்களை பற்றி. இப்போ இதில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் ஃபங்க்ஷன் என்று போட்டு ஒரு டூலும், அதே போல் ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரி, டிஃபைன்ட் நேம்ஸ், ஃபார்முலா ஆடிட்டிங், அதே போல் கல்குலேஷன் என்று போட்டு செக்ஷன்ஸ் வைஸாக டூல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்சர்ட் ஃபங்க்ஷன் என்ற இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை உங்களோட குறிப்பிட்ட செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸில் வந்து இங்கே கேட்டகரேஷன் அடிப்படையில் வந்து வேலை செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்போ உதாரணமாக நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட இந்த செக்ஷனுக்குள்ளே உள்ள ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இதுகளில் உங்களுக்கு எந்த விதமான மேத்தமெட்டிக்கல் ஒர்க்ஸ் தேவையோ ஸோ அதுக்கு எது பொருத்தமோ அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட வேலையை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ கேட்டகரிஸ் விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனான்சியல், லாஜிக்கல், டெக்ஸ்ட், டேட் அண்ட் டைம், லுக்கப் அண்ட் ரிஃபரன்ஸும், மேத் அண்ட் ட்ரிக், அதே போல் மோவுக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்குது, என்ஜினியரிங் இருக்குது, கியூப் இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதே போல் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் வெப் என்று சொல்லி இப்படி கேட்டகரிஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே இப்போ டூலெல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ இந்த ஓட்டோசம் என்ற டூலை பயன்படுத்தி குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற வேல்யூஸ்களை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே சம் பண்ணி அதாவது கூட்டிக் கொள்ளலாம். அதுக்கு இந்த ஓட்டோ சம் பண்ணுற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அதே போல் நீங்கள் இப்போ இந்த ட்ராப் டவுன் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கலாம். சம் இருக்குது, அவரேஜ் இருக்குது, கவுண்ட் நம்பர்ஸ், மேக்ஸிமம், அதே போல் மினிமம். இப்போ உங்களோட டயலாக் பாக்ஸை நீங்கள் அதாவது ஃபங்க்ஷன்ஸில் உள்ள டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு மோ ஃபங்க்ஷன்ஸ்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் பக்கத்தில் இருக்க ரீசன்ட்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக இந்த ஒர்க் புக்கில் பாவிக்கப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு டேட்டாவுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸை எவ்வாறு பாவிக்கிறது, ஃபங்க்ஷன்ஸ்ண்டா என்னன்றது வந்து நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக ஃபங்க்ஷன்ஸை வந்து நாங்கள் பாவிக்க வேணும் என்று சொன்னால் ஃபங்க்ஷன்ஸை வந்து நாங்கள் 2 விதமாக பிரித்து பாவிக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கும் அதே போல் நம்பர்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கும் பாவிக்கலாம். இதுக்குள்ளே இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது யூஆர்எல்லாக கூட இருக்கலாம். உதாரணமாக ஒரு வெப்சைட்டுன்ற லிங்காக கூட இருக்கலாம். நீங்கள் அவ்வாறு டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலையிலையும் நம்பர் சம்மந்தப்பட்ட வேலையிலையும் எங்களோட தேவைக்கேற்றவாறு தேவையான ஃபங்க்ஷன்ஸை பாவித்து நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் எவ்வாறு பாவிக்கிறது. ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் உதாரணமாக பாவிக்க வேணும் அல்லது இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா குறிப்பிட்ட டூல்களை பயன்படுத்தி நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். நேரடியாக நாங்கள் எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் டைப் பண்ண வேணும்னு சொன்னால் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லியே குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் பாவிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதாவது ஃபங்க்ஷன் நீங்கள் ஆரம்பிக்க வேணும்னா கட்டாயம் இதுன்ற ஸ்ட்ரக்சர் என்னென்னு சொன்னால் ஈக்குவல் மார்க். அப்போ முதலாவதாக வந்து நீங்கள் ஈக்குவலை டைப் பண்ணிட்டா அடுத்ததாக நீங்கள் எந்த வேலை என்று சொன்னாலும் ஃபங்க்ஷன் ஊடாக செய்யலாம். அப்போ எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் ஈக்குவல் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் உங்களோட அந்த என்ன பண்ண போகிற டேட்டாவை வந்து ஃபங்க்ஷனாக எக்ஸல் சீட்டு விளங்கி கொள்ளும். அப்போ எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருக்க வேணும்னு சொன்னால் ஈக்குவல் ஊடாக தான் இருக்க வேணும். ஸோ அப்போ ஈக்குவலுக்கு அடுத்ததாக நீங்கள் டைப் பண்ண முதல் ஈக்குவலை டைப் பண்ணி அதுக்கு அடுத்ததாக என்ன டைப் பண்ணாலும் அதை ஃபங்க்ஷனாக தான் எக்ஸல் பார்க்கும். அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான டேட்டாவை என்டர் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டுக்கு ஈக்குவல் டைப் பண்ணி நார்மல் டேட்டா உண்டு என்டர் பண்ண முடியாது என்றதை நீங்கள் இதில் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். அப்போ ஈக்குவலாக ஃபஸ்ட்டாக நாங்கள் டைப் பண்ணுறதுன்றது குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் நாங்கள் எக்ஸலில் ஃபங்க்ஷன்ஸில் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, குறிப்பிட்ட இப்போ இங்கே வந்து நான் எனக்கு ஒரு 2 இலக்கத்தை கூட்டுறேன்னு சொன்னால் அதை எவ்வாறு கூட்டலாம். உதாரணத்துக்கு நான் ஈக்குவலை டைப் பண்ணிவிட்டு 10ஐயும் டைப் பண்ணி ப்ளஸை டைப் பண்ணி அடுத்தது 20 சொல்லி டைப் பண்ணிவிட்டு எண்டைக்கியை ப்ரெஸ் பண்ணாண்டா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 30 சொல்லி தரும். அதே இடத்த 10 + 20 சொல்லி நார்மலாக ஃபங்க்ஷன் அதாவது ஈக்குவல்ன்னு சொல்லி ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணாமல் நார்மலாக டைப் பண்ணேன்டா அதை டெக்ஸ்ட்டாக எடுக்கும். ஸோ அதை கூட்டல் அப்படியே விட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியா இருக்குது. நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்ட வேலையை செய்ய வேணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் முதலாவதாக ஈக்குவல் டைப் பண்ண வேணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு இங்கே இப்போ இதே போல் நீங்கள் கூட்டினது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் குறிப்பிட்ட இது எடிட் பண்ண வேணும். இப்போ உதாரணமாக டேட்டா என்டர் பண்ணிங்க எடிட் பண்ணிட்டா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கீங்க. F2 கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை எடிட் பண்ணலாம். ஸோ அப்போ இதில் வந்து இப்போ 10 வந்து 5ஆல் பெருக்க போகிறீங்கண்டா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்டா அஸ்ட்ரிக் இந்த மார்க்கை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த அஸ்ட்ரிக்கை பயன்படுத்தினீங்கன்னா என்ன நடக்குன்னு சொன்னால் பெருக்கப்படும். அப்போ ஸோ எக்ஸலில் வந்து நாங்கள் தரையை பயன்படுத்துறது தர மார்க்குன்றதுக்கு பதிலாக இந்த அஸ்ட்ரிக்கை பயன்படுத்துகிறோம்.
ஸோ அப்போ இதுக்கு வந்து 10 எஸ்ட்ரிக் 5 சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10 5ஆல் பெருக்கி தரும். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே இலகுவாக விளையும் கொள்ளக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் உள்ள என்டர் கீயை என்டர் பண்ணுறது வந்து பெட்டர். என்டர் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட அந்த என்டர் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளும். அடுத்து நீங்கள் இன்னும் ஒரு ஆப்ரேட்டரை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ பிரிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்லாஷை பயன்படுத்த வேண்டி இருக்கும். அப்போ 10 ஸ்லாஷ் 5 சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ வந்து அது வகுக்கப்பட்டிருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இன்னும் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து கழிக்கிறது. அப்போ இந்த கழிக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு மைனஸை டைப் பண்ணிட்டு 5 என்டர் பண்ணி அதே போல் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு எக்ஸலில் உள்ள இந்த 4 ஆப்ரேட்டர்ஸையும் வந்து பேசிக்காக நீங்கள் பயன்படுத்துறது இவ்வாறுன்னு சொல்லி விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல். இதை தவிர நாங்கள் இன்னும் ஒரு சில வேலைகளையும் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பாவிக்கலாம். அதாவது குறிப்பிட்ட ஆப்ரேட்டர்ஸ்களை பாவித்து செய்யலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே பாவிக்கிறது இவ்வாறு. உதாரணமாக இப்போ 2 செக்ஷனுக்குள்ளே உள்ள டேட்டாஸை வந்து என்டர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 முதலாவது பெருக்க போகிறீங்க 3ஆல் திரும்ப ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் மட்டும் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சோல்வை கொடுக்க போகிறீங்க. அப்படி உதாரணத்துக்கு 5/2 அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு திரும்ப ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ உங்களோட எண்டக்கியை என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் விடையை வந்து தரும். ஸோ 17.5 என்று சொல்லி அப்போ உங்களுக்கு இங்கே இலகுவாக விளையம் கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்ன நடக்குது என்று சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷனை வந்து உங்களோட தேவைக்கு ஏற்றவாறு செய்து கொள்ளலாம். இதில் வந்து நீங்கள் கூட்டுறதா இருக்கலாம், கழிக்கிறதா இருக்கலாம், உங்களுக்கு தேவையான மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்து சால்வ் பண்ணிக்கொள்ளலாம் என்றது தான் வந்து இங்கே இருக்கிறது. ஸோ ஃபங்க்ஷனை பயன்படுத்த வேணும்டா ஈக்குவல் பயன்படுத்த வேணும் என்று சொல்லி தெளிவாக எந்த சந்தர்ப்பத்திலையும் ஞாபகம் வைத்து கொண்டா சரி. இப்போ இன்னும் ஒரு தேவை இருக்குது. குறிப்பிட்ட இந்த எமௌண்ட்டை காண வேண்டி இருக்குது. எமௌண்ட்டை நாங்கள் காண போகிறோம் என்று சொன்னால் அதை எவ்வாறு காண்றது? உதாரணத்துக்கு இப்போ எனக்கு இங்கே தேவை வந்தேன்னு சொன்னால் சால்ட் யூனிட்ஸை வந்து ப்ரைஸ் பர் யூனிட்டால் பெருக்க வேணும். ஸோ அதை வந்து நான் எவ்வாறு செய்யலாம்? அப்போ ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு தெரியும் வந்து ஈக்குவலாக டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இந்த 10 என்று சொல்லி நான் டைப் பண்ணணும். 10 டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து நீங்கள் அந்த செல் அட்ரஸை வந்து பயன்படுத்தலாம். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செல் அட்ரஸை இங்கே எடுத்துக்கொள்ளும். அப்போ இப்போ செல் அட்ரஸை கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்ய போகிறீங்க? பெருக்கிறதுக்கு மார்க்கை போட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அடுத்த செல் அட்ரஸ் இந்த செல்லால் பெருக்க போகிறீங்க. அப்போ இதில் வந்து C3யை வந்து இப்போ D3ஆல் பெருக்க போகிறீங்க. அப்போ C3க்குள்ளே என்ன இருக்குதோ அதை D3ஆல் பெருக்குறீங்க. அப்போ இப்போ என்ன பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே அந்த ரிசல்ட்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். 10 தர 100 1000 என்று சொல்லி இதே இடத்துல இப்போ ஒவ்வொரு கீழே இருக்கிற டேட்டாகளையும் வந்து நான் வந்து இப்போ பெருக்க வேண்டி இருக்கும் ஃபங்க்ஷன் டைப் பண்ணி. அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஒரு இடத்துல ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டைப் பண்ணி ஒரே விதமான வேலையை ஏனைய டேட்டாவுக்கும் கீழே உள்ள டேட்டாவுக்கும் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துல மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா உங்களோட மவுஸ் பாயிண்டர் வந்து இவ்வாறு மாறும். ஸோ இவ்வாறு மாறுற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து அதோட விடையை தரும். அப்போ என்ன செய்யுமென்று சொன்னால் இப்போ இதில் ஃபங்க்ஷன் ஷட்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ C4 இருந்து D4 வந்து பெருக்கியிருக்கும். அதே போல் வந்து C5 D5ஆல் பெருக்கியிருக்கும். ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டாம். F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ C5 D5ஆல் வந்து பெருக்கி இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். இப்படி உங்களோட ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து இலகுவாக செய்யலாம். இதை இன்னும் ஒரு வழியிலையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணம் நாங்கள் ஒன்றுக்கு மாத்திரம் எழுதிட்டு திரும்ப குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணலாம். கண்ட்ரோலோட C ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஏனைய தரவை வந்து அதாவது ஏனைய ஏரியா எந்த ஏரியாவில் உள்ள டேட்டாவெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் வந்து செயற்பட வேணுமோ அதை தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்துட்டு உங்களோட கீபோர்டில் இருக்க எந்த கீயை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஆகக்குள்ள எக்ஸல் என்ன செய்யும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் அட்ரஸுகளை ஒன்றா கூட்டி போகும். ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இந்த காப்பி பேஸ்ட் ஃபங்க்ஷனில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்குள்ள குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் வந்து எங்களோட தேவைக்கேற்றவாறு வேலை செய்கிறத இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த அமௌண்ட்டை நாங்கள் காண்றதுக்கு குறிப்பிட்ட ஒரு கேள்வி மாத்திரம் இருந்ததால் நாங்கள் குறித்த ஒரு ஆப்ரேட்டர்ஸை மாத்திரம் ஒரு ஃபங்க்ஷனில் பாவித்து நாங்கள் அமௌண்ட்டை கண்டிருக்கோம். அதாவது C3 D3ஆல் பெருக்கி இருக்கோம். எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்குது இந்த அமௌண்ட்டை காணும் பொழுது. அதாவது குறிப்பிட்ட பொருள்களை வந்து விற்கும் பொழுது ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து $1 டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் இந்த அமௌண்ட்டை காணும் பொழுது எங்களுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஐட்டத்தில் இருந்து $1 ஒரு விற்கப்பட்ட யூனிட்டுக்கு வந்து கழிக்க வேணும். அப்போ இதை நீங்கள் செய்ய வேணும்னு சொன்னால் எவ்வாறு இந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள்
ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ரேட்டர்ஸை வந்து பாவிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸையும் பாவிக்கும் பொழுது ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறது வந்து உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ ப்ராக்கெட்டை வந்து இப்போ ஈக்குவலாக டைப் பண்ணி ப்ராக்கெட்டுக்குள்ளே குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை வந்து முதல்ல எது செயற்படணுமோ அதை கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இப்போ கழிக்க வேணும். ஸோ இப்போ அதுக்கு வந்து மைனஸை டைப் பண்ணுங்கள். இப்போ கழிக்கிறது வந்து என்ன, குறிப்பிட்ட யூனிட்டுக்கு வந்து எவ்வளவு கழிக்க போகிறீங்க. அப்போ ஒரு ஐட்டத்துக்கு வந்து $1 நீங்கள் கழிக்க போகிறீங்கன்னா அப்போ எங்களுக்கு இலகுவான கேள்வி ஆகிட்டுது. குறிப்பிட்ட அந்த செல்லையே நீங்கள் இங்கே தெரிவு செய்து கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால், அதாவது C3யை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட இந்த அமௌண்ட்டில் பெருக்குவார அமௌண்ட்டில் இருந்து என்ன செய்யும்னு சொன்னால் இத்தனை ஐட்டத்துக்கு வந்து இங்கே கழிக்கும். அப்போ இதில் என்ன பண்ணி விட்டீங்கன்னா இப்போ அதுக்குரிய ரிசல்ட்ஸை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்போ குறிப்பிட்ட 1000 இருந்து $10 இங்கே கழிச்சிருக்கிறது. 1000 இங்கே $10 கழிச்சு $990 வந்து தந்திருக்கு. இதே விதமாக தான் நீங்கள் ஒவ்வொரு ஐட்டம்ஸுக்கும் வந்து $1 நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஃபங்க்ஷனை ட்ராக் பண்ண மாதிரி அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் ஒவ்வொருப்பட்ட ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ ஒரே விதமான வேலை வரும் பொழுது அப்போ ட்ராக் பண்ணுறது உங்களுக்கு இங்கே விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இன்னும் ஒரு தேவை எனக்கு இங்கே இருக்குது என்னென்று சொன்னால், குறிப்பிட்ட இந்த அமௌண்ட்ன்ற ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற அவ்வளவு தொகையையும் கூட்டி கிராண்ட் டோட்டலை காண வேணும். ஸோ அப்போ எனக்கு நான் இப்போ கிராண்ட் டோட்டல்ன்ட்டு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஃபீல்டை எடுக்கிறேன். அப்போ நீங்கள் அதுக்கு வந்து கிராண்ட் டோட்டல் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் ஃபீல்டை எடுத்துட்டு என்ன செய்யலான்ட்டு சொன்னால் இப்போ நீங்கள் இங்கே வந்து கிராண்டை காணலாம். அப்போ கிராண்ட் டோட்டலை வந்து காண்றதுக்கு உதாரணமாக ஃபங்க்ஷன் ஒன்றை பாவிப்போம் நாங்கள். அதாவது ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஒன்றை இவ்வாறு பாவிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். குறிப்பிட்ட இந்த இடத்துல வந்து செல் பாயிண்டர் நீங்கள் வைத்துக்கொண்டு இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபங்க்ஷன் செக்ஷனுக்கு போங்க. அதுலேயும் உதாரணமாக இந்த ஓட்டோசம்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே ட்ரோ வாய்ஸாயோ அல்லது கொலம் வாய்ஸாயோ நீங்கள் தெரிவு செய்கிறதன் அடிப்படையில் வந்து கூட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஓட்டோசம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொலமுக்குள்ளே நம்பர்ஸ் இருக்கிறத விளங்கி கொள்ளும் எக்ஸலில். ஸோ அப்போ எக்ஸலில் ஆட்டோமேட்டிக்காக அது விளங்கி கொள்ளும் எந்த ஏரியாவில் நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் ட்ரோவின் அடிப்படையிலையும் கொலமின் அடிப்படையிலையும் நம்பர்ஸை வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெரிவு செய்து கொடுக்க வேண்டியிருங்க. அது ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யும். ஃபஸ்ட்டுக்கு கொலமை தெரிவு செய்யும். உங்களுக்கு ட்ரோவில் தேவைன்னு சொன்னால் ட்ரோவை நீங்கள் தெரிவு செய்து கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ இங்கே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். கொலமுக்குள்ளே மாத்திரம் வைத்திருக்கீங்க. ஆகவே இங்கே கொலமுக்குள்ளே மாத்திரம் கொடுத்துருக்கீங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈக்குவல் என்டர் பண்ணப்பட்டு சம் என்டர் பண்ணப்பட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணப்பட்டு குறிப்பிட்ட செல் அட்ரஸ் கோலன் மார்க் கொடுத்து திரும்ப வந்து குறிப்பிட்ட செல் அட்ரஸ் திரும்ப ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இந்த கோலன் மார்க்ன்றது முக்கியமான ஒரு ஆப்ரேட்டர். இந்த கோலன் மார்க்ன்றதை நாங்கள் என்னதுக்கு பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடமண்டு வரையறுக்கிறதுக்கு வந்து அதாவது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு இந்த கோலன் மார்க்கை பயன்படுத்தலாம். அப்போ ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி இருக்காமல் இந்த கோலன் மார்க்கை கொடுத்தீங்கன்னா குறித்த ஒரு இடத்துலேருந்து குறிப்பிட்ட ஒரு இடம் வரையிலன்னு சொல்லி ஒரு ஏரியாவை இடைவெளி இல்லாமல் தெரிவு செய்கிறதுக்கு இந்த கோலன் மார்க்கை பயன்படுத்தலாம். அப்போ எக்ஸலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேட்டர் வந்து இந்த கோலன் மார்க். அப்போ இவ்வளவு வந்து நீங்கள் இங்கே ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனை வந்து பாவிக்கும் பொழுது இங்கே நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இப்போ எண்டக்கியை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட இந்த அமௌண்ட்டுக்குரிய கிராண்டை வந்து காணக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இப்போ இதில் உள்ள இந்த ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற வித்தியாசங்களும் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் பயன்படுத்துறதால இருக்கிற நன்மையும் வந்து இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் காணப்படுற வீடியோக்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் விசேடமாக இந்த டியூட்டோரியலில் ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்ட அடிப்படையில் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்குமா இருந்தால் அதை இந்த டீச்சர்ஸ்ன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் தெரிவித்து கொள்ளலாம். அதோட மறக்காமல் இந்த டீச்சர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எதிர்வரும் காலங்களில் வெளியிட போகிற ஒவ்வொரு வீடியோக்களையும் வந்து நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்கிறதுக்கு முடியும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.